ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पास्ताय देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜி. ஸோ நம்மளுக்கு இங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஹலோ, ஃபோன்ல இருக்கிறவங்களும் மியூட்ல போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம இன்னைக்கு ரெண்டாவது அத்தியாயத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். 67th 67வது ஸ்லோகாக்கு வந்திருக்கோம். இப்ப 65 66 நேத்து பார்த்தோம் இல்லைங்களா? அதுல நம்ம எப்படி 64வது ஸ்லோகால நம்ம ஒழுக்க நெறியில புலன்களை கட்டுப்படுத்தி கொண்டு போனோம்னா பகவானோட கருணை கிடைக்கும். பகவானோட கருணை கிடைக்கும் போது நம்மளுக்கு 65வது ஸ்லோகத்துல சொல்றாரு, நமக்கு மன அமைதி கிடைக்கும், உன்னத அறிவு கிடைக்கும் அது மூலியமா. 66வது ஸ்லோகம்ல என்ன சொல்றாங்க, அப்படி இல்ல நம்ம ஒழுக்கம் நெறியில போகல, புலன்களை அந்த ஒழுக்கம் நெறியில கொண்டு போகல அப்படின்னா கிருஷ்ணரோட தொடர்புல இல்ல, கிருஷ்ண உணர்வோட தொடர்புல இல்ல அப்படின்னா நமக்கு அந்த அமைதி கிடைக்காது. அப்படி அமைதி கிடைக்காத இடத்துல நமக்கு சுகம் எப்படி இருக்கும்? குத சுகம் அசாந்தஸ்ய குத சுகம் 66வது ஸ்லோகத்துல. அசாந்தஸ்யன்னா அமைதி இல்லாதது, மனசாந்தி இல்லாதது. குத்த சுகம்னா எப்படி சுகம் கிடைக்கும், எப்படி ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் கேக்குறாரு. 67வது ஸ்லோகம் இப்ப நம்ம படிப்போம். நான் படிக்கிறேன், நீங்க திரும்ப சொல்லுங்க. இந்திரியானாம் ஹி சரதாம் யன் மனோ அனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயு நாவம் இவாம்பசி. இந்திரியானாம் ஹி சரதாம் இந்திரியானாம் ஹி சரதாம் யன் மனோனு விதீயதே யன் மனோனு விதீயதே. ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவம் இவாம்பசி. வாயுர்நாவம் இவாம்பசி. ஓகே, படிக்கிறீங்களா யாராவது? படிங்க ஜெயலட்சுமி மாதாஜி. மேலுள்ள படகை கடங்காற்றி அழைத்து செல்வதை போல அலைவாயு குளங்களில் நலமானும் அந்த மீது மனம் ஏற்கப்பட்டு வருவதால் அந்த ஒரே ஒரு குளம் கூட வழிகளில் இழுத்து சென்று விடும். குளத்தின் ஈடுபட்டிருக்கும் ஒரே ஒரு குளம் கூட தேவைக முன்னேற்றத்தின் பாதையை நடந்து சத்தனை நோக்கப்படும். சங்கரேஷனின் வாழ்வில் கலக்கப்பட்டுள்ளது போல எல்லா குலங்களும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். ஏனெனில் மனதை கட்டுப்படுத்த எனவே சரியான
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இப்ப படகு வந்து நீரின் மேல இருக்கு. அப்ப வந்து காற்று அடிக்கும் போது என்ன ஆகும்? படகும் அலைப்பாயும் இல்லைங்களா? அது போல புலன்கள் வந்து நம்ம வந்து பகவானோட உணர்வுல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மனம் ஈர்ப்பு போய்கிட்டே இருக்கும். மனம் வந்து ஏதாவது ஒரு புலனின்பத்துல ஈர்ப்பா இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அத வந்து கட்டுப்பாடு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இழுத்து சென்று விடும். அந்த ஒரே ஒரு புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்து சென்று விடும். இப்ப வந்து நம்மளுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்பரீஷ் மகாராஜோட கதையில நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர் வந்து ஒவ்வொரு புலன்களையும் ஒவ்வொரு பகவானோட சேவைக்கு உபயோகப்படுத்துறாரு இல்லையா? அப்போ பகவானோட சேவைக்கு உபயோகப்படுத்தாம இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து கண்கள், காது, மூக்கு, கை, கால்கள் எல்லாத்தையுமே பகவான் சேவையில ஈடுபடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா வாய் மட்டும் நம்ம பகவான் சேவையில ஈடுபடுத்தல அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிரசாதம் மட்டும் நம்ம சாப்பிடாம விட்டுறோம். தினசரி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம உணவுகளை சாப்பிடுறோம். 3வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? எப்ப நம்ம வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம உணவு பொருட்களை சாப்பிடுறோமோ அது வந்து பாவத்தை தான் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அதனால நம்ம என்ன சாப்பிட்டாலும் அத வந்து கண்டிப்பா அதுல மாமிசம் இருக்கக்கூடாது, வெங்காயம் பூண்டு இருக்கக்கூடாது. சாத்வீகமா உணவு சமைச்சு அவருக்கு ஆஃபர் பண்றோம், அன்போட நம்ம நைவேத்தியம் பண்றோம்னா அது அவர் கருணை கொடுக்குறாரு. அதுல அதுதான் பிரசாதம்னு சொல்றோம். அதை நம்ம அனுபவிச்சுக்கிறோம் இல்லையா? பகவான் அனுபவிக்க நம்ம ஆஃபர் பண்ணும்போது அது நமக்கு திருப்பியும் அனுபவிக்கிறதுக்காக பகவான் நமக்கு திருப்பி கொடுக்குறாரு பிரசாதமா. அதை நம்ம நல்லாவே அனுபவிச்சுக்கலாம். இப்போ வாய் மட்டும் நம்ம புலனின்பத்துல ஈடுபடுத்திட்டு மீதி எல்லா காதுல நாங்க டெய்லியும் ஹரிக்கதை கேட்கிறோம், கண்களால பகவான வீட்டுல பூஜை பண்றோம் பாக்குறோம், கைகளால பூஜை பண்றோம், கண்களால தரிசனம் எடுத்துக்கிறோம், மூக்கால துளசிய முகர்றோம், பகவானுக்கு சாட்டப்பட்ட பூக்களை முகர்ந்து பாக்குறோம், இப்படின்னு இருக்கு. ஓகே ஃபைன். ஆனா இந்த இது இருக்கு இல்லையா, வாய், நாக்கு, இத மட்டும் நான் வந்து பகவானோட சேவையில ஈடுபடுத்தல, நான் வந்து என்னோட புலனின்பத்துக்கு ஈடுபடுத்துறேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப என்ன ஆகும்னா இந்த புலனின்பத்தோட சக்தி, புலனின்ப மாயையோட சக்தி, இந்த இத்தனை புலன்களை நம்ம பகவான் கிட்ட சேவையில ஈடுபடுத்தி இருந்தாலும் அந்த ஒரு புலன் இன்பத்துக்காக, நாக்கு ருசிக்காக நம்ம நைவேத்தியம் பண்ணாத உணவை சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபுல்லா எப்படி படகு வந்து தண்ணியில இருக்கும் போது பெரிய காத்து வந்தா அது ஸ்டேபிளா இருக்காது, ஆடும். அந்த மாதிரி நம்மளோட சாதனாவும் நம்மளால நல்லா ஆன்மீக பயிற்சி செய்ய முடியாது, பக்தி செய்ய முடியாது. ஏன்னா ஈர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். மனம் வந்து அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துல அந்த இடத்துலயும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரு சுவையை ருசிக்கலாமா, அந்த சுவையை ருசிக்கலாமான்னு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால ஒரு நிலைப்படுத்த முடியாது மனதை. அப்போ ஒரு நிலைனா என்னன்னா பகவான் மேல ஈர்ப்பு அதிகமாகாது இல்லையா? சோ நீரின் மீதுள்ள படகை கடுங்காற்று அடித்து செல்வதை போல அலைபாயும் புலன்களில் ஏதேனும் ஒன்றின் மீது மனம் ஈர்க்கப்பட்டு விட்டால் அந்த ஒரே ஒரு புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்து சென்று விடும். கண்களால விஸ்வாமித்திரர் மேனகையை பாக்குறாரு இல்லையா? அவ்வளோ இல்ல, காதாலதான் முதல்ல கேக்குறாரு, அதுக்கப்புறம் கண்களால பாக்குறாரு. அப்ப எல்லா புலன்களையும் அவர் அடக்கிதான் தவம் இருந்துட்டு இருக்காரு இல்லையா? அப்ப தவம் இருந்துட்டு இருக்கும் போது காதால அந்த கொலுசு சத்தத்தை கேட்டே அவரு வீழ்ச்சி அடைகிறாரு அந்த இடத்துல இல்லையா? ஒரு பெண் கிட்ட சௌபரி முனி வந்து தண்ணிக்குள்ள யமுனை ஆத்துக்கு கீழே போய் தவம் இருக்கிறாரு. கண்களை முக்காவாசி மூடிதான் தவம் இருப்பாங்க யோகி முனிவர்கள் எல்லாம். அப்பதான் எந்த தொந்தரவும் இருக்காது. முழுசா கண்ணை திறந்து பார்த்தா தானே நம்ம அதையும் இதையும் பொருட்களை புலனின்ப பொருட்களை பார்த்துட்டோம்னா மனம் அதுல ஈர்ப்பு ஆயிரும். அப்படிங்கறக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்களை முக்காவாசி மூடிக்குவாங்க, இத்தினூண்டு மட்டும் திறந்து வச்சிருப்பாங்க, ரொம்ப குட்டியோண்டு. அதாவது மூக்கோட நுனிய பாக்குற அளவுக்குதான் அவங்க திறந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தி உட்கார்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க தவம். ஆனா சௌபரி முனி என்ன ஆனாரு, அவரும் அது மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாரு. இத்தனைக்கும் தண்ணிக்குள்ள போய் தவம் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த குட்டியா தெரியிற அந்த கண் பார்வையிலேயே அவர் அந்த மீன்கள், ஆண் மீன் பெண் மீன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு தானும் சந்தோஷமா இருக்கணும்னு கல்யாணம் பண்ணிக்க போய் 50 இளவரசிகளை கல்யாணம் பண்ணி
அதுக்கப்புறம் புலனின்பத்துல முழுக்க ஈடுபட்டு ஆன்மீகத்துல வீழ்ச்சி அடைகிறாரு இல்லையா. அதுக்கப்புறம் திரும்ப ஆன்மீகத்துக்கு வந்துட்டாரு. அவருக்கு அந்த உன்னத அறிவு திரும்பவும் கிடைச்சதுனால பரவாயில்ல. அதே மாதிரி விஸ்வாமித்திரரும் பிரம்ம ரிஷி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்கேஸ் அவங்கனால ஆக முடியல, புலனின்பத்திலேயே ஊறி இருந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும், அவங்களோட ஆன்மீக வாழ்க்கை மட்டும் இல்ல, உடல் மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காது, ஆன்மீக வாழ்க்கையும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். சரியா. சோ இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றது. நம்ம வந்து ஒரு புலன இன்பத்துக்கு ஆளாக்குனா கூட நம்ம வீழ்ச்சி அடையறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால எல்லா புலன்களையுமே நம்ம இதுல ஈடுபடுத்திட்டோம்னா, எதுலன்னா பக்தி தொண்டுல ஈடுபடுத்திட்டோம்னா, அம்பரீஷ் மகாராஜ் மாதிரி கண்களை பகவான் தரிசனத்தை பாக்குறதுக்காகவும், காதுகளை பகவானை பத்தி கேட்கறதுக்காகவும், மூக்க துளசி பகவானுக்கு ஆஃபர் பண்ண துளசிய மோர்ந்து பாக்குறதுக்காகவும், பகவானுக்கு சமைச்சு ஆஃபர் பண்ணதை சாப்பிட்றதுக்காக நாக்கும், வாய் வந்து பகவானை பத்தி பேசுறதுக்காகவும், கை கால்கள் பகவான் தொண்டுல ஈடுபடுறதுக்காகவும், கோயில்கள்ல சுத்தப்படுத்துறது, இல்ல கோயில் வேலை செய்யறது, இல்ல நம்ம வீட்லயே பகவானை வச்சு நம்ம கோயில் மாதிரி வீட்லயே ஒரு டெம்பிள் ஆல்டர் மாதிரி வச்சிருந்தா கூட அதுல நம்ம சேவை செய்யறது, இந்த மாதிரி முழுக்க முழுக்க நம்ம அதுல நாட்டம் செலுத்தும் போது நம்மளோட மனம் சுத்தமாகுது இல்லையா. நாக்கு வந்து பகவானோட பிரசாதம் சாப்பிடும் போது ஒவ்வொரு புலன்களும் சுத்தமாகுது இல்லையா. இந்த வாச்சோ வேகம் மனசக குரோத வேகம் ஜிவ்வ வேகம் உத்தர உபஸ்த வேகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த வாய் வந்து பேசணும்னு துடிக்குமா, வாச்சோ வேகம், மனசக குரோத வேகம், கோபம் வரும், மனசு பேசணும்னு தோணும், நாக்கு சாப்பிடணும்னு தோணும். எதுவுமே வந்து அனுகூலியமா இல்லாம சொல்றேன் நானு. கிருஷ்ண பக்திக்கு அனுகூலியம் இல்லாம பிரதிகூலியமா சில விஷயங்கள் பண்ணணும்னு தோணும். எப்பன்னா நம்ம நாக்க அடக்கல அப்படின்னா இதெல்லாம் தோணுமா இல்லையா. அப்ப வந்து அந்த ஒரே லைன்ல இப்ப வாய், நம்மளோட வயிறு, அதுக்கப்புறம் கீழ் ஒரு பால் உறுப்புன்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே ஒரே லைன்ல இருக்கான். அந்த ஒரே லைன்ல இருக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நாக்கு, ஜிவ்வானா நாக்கு. அப்ப அந்த நாக்க முதல்ல கட்டுப்படுத்தலைன்னா மீதி எதையுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. நம்ம மனசு அலைப்பாய்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இந்த ஸ்லோகம். அதனால நம்மளுக்கு வந்து புலனின்பத்தினால ஆசை அதிகமாகிறது, சஞ்சத் சஞ்சாயத்தே காம, காம குரோத அபிஜாயத்தே. சோ நம்மளுக்கு அந்த காமம், அந்த ஆசை வர்றது, அந்த ஆசை நிறைவேறாத பட்சத்துல குரோதமா மாறுறது, கோபமா மாறுறது, அதுக்கப்புறம் புத்தி நாசமாகிறது கடைசியில இல்லையா. நம்மளுக்கு ஞாபகம் எல்லாம் போய் நம்மளுக்கு அந்த மயக்கத்துல இருந்து கடைசியில புத்தியே நாசமாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லோகத்துல பார்த்தோமா 64 65 மாதிரி. சோ நம்மளுக்கு முக்கியமான ஒரு பங்கு புலன்ல வந்து நாக்கு. அதுல வந்து பிரசாதமா நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு எல்லா புலன்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அது பகவான் பிரசாதமா சாப்பிடும் போது. பிருத்து மகாராஜன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து சிறந்த பக்தர். அவரு வந்து ஒரு முறை என்ன பண்ணாருன்னா 99 முறை அஸ்வமேத யாகம் பண்ணிட்டாரு. 100வது முறை அவர் அஸ்வமேதம் யாகம் பண்றதுக்காக குதிரையை வச்சு பண்றதுதான் இந்த யாகம். அது பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஆனா இந்த இந்திரனுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் பயம் இருக்கும். எங்க யாராவது என்னை விட பெரிய ஆள் ஆயிருவாங்களோ, என்னை விட பெரிய பொசிஷனுக்கு வந்துருவாங்களோ, இல்ல என்னோட பதவி எடுத்துக்குவாங்களோ, இந்திர பதவி எடுத்துக்குவாங்களோ. இந்திரா தான் 100 அஸ்வமேத யாகம் பண்ணிக்கிறா, அப்படி சதகிருத்தா அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. யாராவது 100 அஸ்வமேத யாகம் பண்றாக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அந்த இதை தடுத்து நிறுத்திடுவார் எப்படியாவது. ஏற்கனவே நம்ம ஒரு கதையிலையும் பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த இவரு பகீரதி அந்த கதையில பார்த்திருக்கோம். கங்கை அவர் தான் வர வைப்பாரு பூலோகத்துக்கு. அந்த கதையை இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். இதுல என்ன ஆகும்னா அந்த பிருத்து மகாராஜோட கதையில இந்திரா வந்து பிருத்து மகாராஜ வந்து 100வது யாகம் பண்றதுக்கு விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அவருக்கு அந்த பயம், பொறாம, அகங்காரம் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து தவறு செய்ய தூண்டுது. அவரு என்ன பண்றாரு, அந்த அஸ்வமேத யாகத்துக்காக வச்சிருந்த குதிரையை திருடிட்டு போயிடுறாரு.
அவர் வந்து ஒரு ஒரு முனிவர் மாதிரி ஒரு பிராமணர் மாதிரி ஒரு வேஷத்துல வந்து திருடிட்டு போயிடுறாரு. இவரோட பையன் என்ன பண்றாங்க, பிருத்து மகாராஜோட பையன் கிட்ட சொல்லி அத கூட்டிட்டு வர சொல்லும் போது, அவர் பேரு விஜிதாஸ்வா. அவரு என்ன பண்றாரு, போய் கூட்டிட்டு வந்துடுறாரு. இதுல எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த குதிரையை கூட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரு பனிஷ் பண்ணணும்னு தான் நினைப்பாரு, தண்டனை கொடுக்கணும் இல்ல, இந்திரா இப்படி ஒரு தவறு செஞ்சிருக்காரு, தண்டனை கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா சரி, அவரு வந்து ஒரு பிராமணோட வேஷத்துல இருந்ததுனால அது நம்ம பண்ணக்கூடாது, அது பாவமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்து மகாராஜோட பையன் வந்து ஒன்னும் பண்ணல, பேசாம விட்டுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் என்ன பண்றாரு இவரு, இந்திரா என்ன பண்றாரு, மறுபடியும் வந்து எடுத்துட்டு போயிடுறாரு குதிரைய. இந்த மாதிரி பல முறை நடக்குது. அப்ப இவருக்கு வந்து பிருத்து மகாராஜுக்கே கோபம் வந்துருது. அவர் ஒரு சிறந்த பக்தர் தான், ஆனா அவருக்கே கோபம் வந்துருது. என்ன எவ்வளவு டைம் நம்ம குதிரையை எடுத்துட்டு வர்றது, இந்த இந்திரா திருடிட்டு போயிடுறாரு. அதுவும் வந்து இந்திராவா வந்து திருடினா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு பிராமணாவோ ஒரு முனிவராவோ வந்தா அந்த ஆடையில வந்து நடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த வேத கலாச்சாரத்துப்படி, வேத சாஸ்திரத்துப்படி அவங்க அந்த மாதிரி தண்டிக்க மாட்டாங்க. அவங்க பிராமணரா தான் பார்ப்பாங்க. ஒரு அசுரன் வந்து மாடு மாதிரி வரும்போது, காளை மாதிரி வரும்போது கூட, கிருஷ்ணர் வதம் பண்ணும்போது கூட அதுக்கு வந்து ஒரு மாடு, பசுமாடு, காளையை கொல்லக்கூடாது இல்லையா, அதுக்கு என்ன பிராயச்சித்தமோ அதை செய்யணும்னு பண்ணாரு. அது வந்து ஆக்சுவலா அசுரன் தான், ஆனா அந்த வேஷத்துல வந்தா கூட நம்மளுக்கு அந்த பாவம் வந்துரும்னு ஒரு உதாரணத்துக்காக, ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்க. கிருஷ்ணருக்கு எந்த பாவம் புண்ணியம் கணக்கெல்லாம் கிடையாது. அவர் வந்து நிர்குணா, அவரு வந்து அவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே வருது, அகம் சர்வஸ்ய பிரபவோ. அப்ப அவருக்கு அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா சராசரி மக்கள் எப்படி நடந்துக்கணும், ஒரு தவறு செஞ்சா அதுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கணும், இல்லைன்னா அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. இந்த பிறவியிலயோ இல்ல நரகத்திலயோ இல்ல அடுத்த பிறவிகள்லயோ அதை அனுபவிப்பாங்க. அதனால இந்த பிறவிலேயே அந்த கடனை கழிச்சிட்டோம்னா நம்ம திருப்பி பிறக்க வேண்டியது இல்லை. இந்த பிறவியிலேயே நம்ம பகவான் திருநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பாவ பிராயச்சித்தம் பண்ணாம விட்டுட்டோம்னா நம்ம அனுபவிக்கணும். அப்ப திருப்பி பிறப்பு இறப்பு சுழற்சிக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நம்மளுக்கு ரோல் மாடலா கிருஷ்ணரே அதை பண்ணுவாரு. அதே மாதிரிதான் ஒரு பிராமணனை கொல்லுவார் இல்லையா பலராமர், அந்த ரோமஹர்ஷனா அப்படிங்கிற ஒரு முனிவரை வந்து கொன்றுவாரு. ஏன்னா அவரு வியாசசன்ல இருந்து எந்திரிச்சு நிக்க மாட்டாரு பலராம் வந்தப்போ. அப்ப இவரு ஒரு புல் எடுத்து மூக்குல விட்டோன்னையும் அவரு இறந்துருவாரு. ஏன்னா பகைவனுக்கு என்னது வலியவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிறதெல்லாம் அதுல இருந்துதான் வர்றது. சோ பகவான் கிருஷ்ணருக்கும் பலராமுக்கும் வித்தியாசம் இல்லை. இவர் கருப்புன்னா அவரு சிவப்பு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், கிருஷ்ண பலராம். சோ பலராமருக்கு வந்து தனியா ஆயுதம் எல்லாம் தேவையில்லை ஒருத்தரை கொல்றதுக்கு, நினைச்சாலே அவங்க செத்துருவாங்க. இருந்தாலும் ஒரு புல்ல எடுத்து கொல்றாரு. அவரு வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், வியாசதேவரோட ஸ்தானத்துல இருந்து நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறவங்களுக்கு வந்து வியாசசன்ல உட்கார வைப்பாங்க. அப்ப அதுக்கு உட்கார்ற சீட்டுக்கு பேரு தான் வியாசசன். அதுல உட்கார்ந்து இருந்த ரோமஹர்ஷனா வந்து பலராம் வந்ததுக்கு அப்புறமும் எந்திரிச்சு நிக்கல. பகவானே வர்றாருன்னா எந்திரிச்சு நிக்கணும், எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனா வியாசசன்ல உட்கார்ந்தவங்க எந்திரிக்க வேண்டியது இல்லைங்கிற அகங்காரத்துல உட்கார்ந்துட்டு இருந்ததுனால ரோமஹர்ஷனை கொன்றுவாரு. மத்தவங்க முனிவர்கள் எல்லாம் இது பிராமணருக்கு கொன்ன பிரம்மஹத்தி தானே, பிராமணர்களை கொன்னா அது பெரிய பாவம் இல்ல, பசுக்களையும் பிராமணர்களையும் கொன்னா பெரிய பாவம் அது. அதனால அவரை வந்து பிராயச்சித்தம் செய்யுன்னு சொல்லும்போது பகவானுக்கு பிராயச்சித்தம் தேவையில்லை, இருந்தாலும் மக்களுக்காக ஒரு வழிகாட்டியா இருக்கணும், உதாரணமா முன்னுதாரணமா இருக்கணும்னு கிருஷ்ணரும் சரி பலராமரும் சரி ராமரும் சரி அவங்கவுங்க ஒரு சாதாரண மனுஷங்க என்னென்ன பண்ணுமோ அததான் அவங்க பண்ணி காமிச்சாங்க. அதை எப்படி பெஸ்டா பண்ணணும் அப்படிங்கறத காமிச்சாங்க. இங்க பிருத்து மகாராஜ் வந்து அவரோட பையனும் சரி பிருத்து மகாராஜும் சரி இந்திரா தான் அந்த தவறு செஞ்சான்னு தெரிஞ்சு கூட அவன் பிராமணர் உடையில இருக்கான், முனிவர் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான், அதனால அந்த வேஷத்துல இருந்தாலும் அது முனிவருக்கு சமமா தான் நம்ம ஏத்துக்கணும், கொல்ல வேண்டாம், இல்ல எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம்னு இருப்பாங்க. ஆனா இது பல முறை நடந்த உடனே அவங்களுக்கே ரொம்ப கோபம் வந்துரும். சரி தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஏன்னா ஒரு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க, சரி இவரு பிருத்து மகாராஜ் கோபப்பட்டு அந்த பூசாரிகள் எல்லாம் பிரீஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த
குருக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த அரண்மனையில, அவங்கள வச்சு சரி நம்ம மந்திரங்களை ஓதி இந்த இந்திரா வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு யாகம் பண்றாங்க. அப்ப லார்ட் பிரம்மா வந்து அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு பிருத்து மகாராஜ் கிட்ட சொல்றாரு, யாகத்தை பண்ணாத, இந்திராவை மன்னிச்சு விட்டுரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், பிருத்து மகாராஜ் வந்து அவர் ஒரு சிறந்த பகவான் பக்தர், கிருஷ்ண பக்தர். பிரம்மா வந்து இப்படி சொல்லவும் அவர் எதுவுமே எதிர்த்து பேசல. பெரியவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவர் சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரியே நான் யாகத்தை நிறுத்திடுறேன்னு நிறுத்திடுறாரு. இவரு வந்து எந்த அளவுக்கு பிருத்து மகாராஜ் ஒரு முதிர்ச்சியில இருக்காரு. ஆனா இவரு இந்திரா வந்து இந்திராவும் பகவானோட சேவகன் தான். ஆனா அந்த அளவுக்கு பக்தியில முதிர்ச்சி இல்லாதனால அந்த ஒரு பொறாமை குணம், அந்த பயம் இதெல்லாம் இருக்கு. ஏன்னா பக்தியில முதிர்ச்சி அடையும் போது நம்மளுக்கு வந்து பயம் இருக்காது. நம்மளோட உயிரை நினைச்சோ உடலை நினைச்சோ நம்மளோட புலன்கள் அதற்கு எப்படி இன்பம் தர்றது, இந்த மாதிரி பயம் எதுவுமே இருக்காது. நம்ம எப்படி வாழுவோம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பயம் இல்லையா. எல்லாமே பகவான் பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஆனா இங்க இந்திராக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாதனால திரும்ப திரும்ப யார்கிட்டயாவது போய் இந்த மாதிரி வம்பு பண்றது இந்திராக்கு வந்து ஒரு வழக்கமாவே இருக்கு. நம்ம சில கதாபாத்திரங்கள் இருந்து, புராண கதைகள் இருந்து சில கதாபாத்திரங்கள் மூலியமா நம்ம கத்துக்கிறது என்னன்னா, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, யாரோட வழியில நம்ம நடந்துக்கணும் யாரோட வழியில நம்ம நடந்துக்க கூடாதுங்கிறதுக்கு சில உதாரணத்துக்காக கதாபாத்திரங்களை சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நம்ம அந்த கதாபாத்திரங்களை பார்த்து நடந்துக்க கூடாது அப்படிங்கிற சில கதாபாத்திரங்களை நம்ம வந்து ரொம்ப தவறாவோ ரொம்ப கீழ்நிலையிலயோ நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்ப இந்திரா வந்து இப்படி நடந்துக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படிங்கிற கருத்துனால ஒரு பாடம்னால நம்ம உடனே இந்திரா ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த பதவி வரணும்னா அதுக்கு எத்தனையோ முறை அவங்க யாகங்கள், தபஸ்யா, தவம் இதெல்லாம் செஞ்சுதான் வந்திருப்பாங்க. புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் செஞ்சுதான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி பகவானை வந்து அவங்க பகவானுக்கு கீழே டைரக்டா வேலை செய்யறதுக்கு, சேவை செய்யறதுக்கு அவங்க அந்த உன்னத நிலையில தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க பக்தியில முதிர்ச்சி இல்லாதனால சில சமயம் வந்து இந்த மாதிரி சில தவறுகள் செய்யறத வந்து நோட் பண்ணி நம்மளுக்கு பகவத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள்களே தவறு செஞ்சிடறாங்க, இந்த புலனின்பத்துக்காக தவறு செஞ்சிடறாங்க. ஏன்னா அவர் அந்த பதவியில இருந்தா நிறைய புலனின்பத்துல இருக்கலாம். ஒரு பதவின்னு இருந்ததுன்னா ஒரு பவர் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப பாப்புலரா இருப்பாங்க. சோ அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு புலனின்ப செயல் தான் இல்லையா. அதுக்காக இந்த மாதிரி வேலைகள் பண்றது வந்து தவறுதான். சோ அப்ப பிருத்து மகாராஜ் என்ன பண்றாரு, 99வது யாகத்தோட நிறுத்திடுறாரு. 100 யாகம் வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும்னு நினைச்சவரு 99க்கு மேல பண்ணல. ஏன்னா பிரம்மா வேணான்னு சொன்னதுனால. அப்ப அது என்னாச்சு அப்படின்னா, முழுமை அடையாத யாகமா இருந்தாலுமே அத பகவானுக்கு ஆஃபர் பண்றாரு. பகவான் அதை திருப்தியா முழுமையா ஏத்துக்கிறாரு. ஏன்னா நம்மளோட நோக்கம் ரொம்ப முக்கியம். செயல் அப்படிங்கிறது ஒண்ணுன்னாலும் அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற நோக்கம் அது எவ்வளவு ஆழமா உன்னதமா இருக்கு அப்படிங்கறதுதான் பகவான் பாப்பாரே தவிர, நம்ம செயல் வந்து முழுமையா இல்ல, பெர்ஃபெக்டா இல்ல அப்படிங்கறத வந்து பகவான் பார்க்க மாட்டாரு. நமக்கு தான் தெரியும், நான் கேக் கஷ்டப்பட்டு செஞ்சேன் ஆனா அது வந்து அந்த அளவுக்கு நல்லா வரல, இருந்தாலும் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறோம் அப்படின்னாலும் பகவான் வந்து இது பெர்ஃபெக்டா இல்ல, கொஞ்சம் சர்க்கரை அதிகமா போட்டிருக்கணும், கொஞ்சம் இதுல ஆயில் அதிகமா சேர்த்தி இருக்கணும், இதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டாரு. எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்குவாரு. அதை நம்மளுக்கு திருப்பி அவரோட கருணையோட பிரசாதமா கொடுப்பாரு. நம்ம தான் அடடா இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும்னு சொல்லி நம்ம தான் குற்றம் கண்டுபிடிப்போமே தவிர, ஏன்னா நம்ம இன்னும் அந்த ஃபால்ட் ஃபைண்டிங் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம், அனர்த்தங்களை பாக்குற நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா பகவான் அப்படி கிடையாது இல்லையா, அவர் உத்தம புருஷன். அப்போ அந்த தம குணத்துல இல்லாம அதுக்கு பியாண்ட் மெட்டீரியல் மோட்ஸ், அந்த சத்வ தம ரஜஸ்னு 3 குணங்கள் இருக்கு இல்லையா, முற்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் நிர்குணா, அவர் வந்து அப்பாற்பட்டவர் தான் பகவான். அதனால இதெல்லாம் பார்க்க மாட்டார். சோ அந்த 99 யாகத்தையும் முழுமையா ஏத்துக்கிட்டு பிரம்மா பெரியவர் சொல்றதுனால பிருத்து மகாராஜ் கேட்டு நடந்ததுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அவர் வாழ்த்துறாரு, பகவான் வந்து கிருஷ்ணாவை வந்து பிருத்து மகாராஜ வாழ்த்துறாரு. இந்திராவும் அவரோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அப்ப பிருத்து மகாராஜ் சொல்றாரு பகவான் கிட்ட, எனக்கு வந்து சொர்க்கமோ
முக்தியோ வேணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை பகவானே. என்னோட ஆசையெல்லாம் என்னன்னா, எனக்கு வந்து வரம் கொடுக்கறதுனா ஒரே ஒரு வரம் தான் வேணும். எனக்கு கோடிக்கணக்கான காதுகள் கொடுத்தீங்கன்னா, அது மூலியமா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எனக்கு காதுகள் அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா, பகவானை பத்தி உங்களை பத்தி நான் கதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். தூய பக்தர்கள் மூலியமா ஹரிகதையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காக எனக்கு கோடிக்கணக்கான காதுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லவும் பகவானுக்கு திருப்தியாகி அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. உனக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாத தொந்தரவு இல்லாத பக்தி உனக்கு கிடைக்கும், என் மேல உனக்கு அந்த பக்தி அதிகமா வளரும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. அப்ப இந்த மாதிரி பக்தர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம அவரும் அவ்வளோ பெரிய அரசரா இருந்தாலும் அவருக்கு எல்லா விஷயங்களையும் அவர் என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, அவரோட பிரஜைகளுக்கு அவர் அரசரா இருக்கும்போது நீங்க செய்யற வர்ணாசிரம தர்மங்களை பகவானுக்கு அந்த வர்ணாசிரம தர்மம்னு நம்ம செய்யறோம் இல்லையா, அது என்னன்னா இப்ப பிரம்மச்சாரியா இருந்தா பிரம்மச்சாரிக்கு உண்டான சில வேலைகள் செய்வாங்க. கிரகஸ்தான்னா கல்யாணமானவங்க சில வேலைகளை செய்வாங்க. அடுத்தது வானப்பிரஸ்தா அப்படிங்கிறவங்க கல்யாணமாகி ஒரு 50-55 வயசு அவங்களுக்கு ஆயிருது அப்படின்னா கணவன் மனைவி மட்டும் கோயிலா போயிட்டு வருவாங்க இல்லையா, அதுல செஞ்சு வர்ற பலன்கள். கிரகஸ்தா கல்யாணமாகி குழந்தை பெத்து குழந்தைய படிச்சு பாத்துக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறதுல வர்ற பலன்கள். ஏன்னா நம்மளோட தர்மத்தை நம்ம செய்யும் போது அதுக்கு பலன்கள் கிடைக்கும் இல்லையா, அதனோட பலன்கள். பிரம்மச்சாரின்னா குருகுலத்துல போய் படிக்கிறது, 5 வயசுல இருந்து 20-21 வயசு வரைக்கும் நல்லா படிச்சு எல்லா கலைகளையும் கத்துக்கிறது, அப்ப அதுக்கு வர பலன்கள். அப்புறம் சந்நியாசம் எடுத்துக்கிட்டாங்க, பெண் மனைவிய தன்னோட மகன் கிட்டயோ மகள் கிட்டயோ விட்டுட்டு ஆண் மகன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 60 வயசு 65 வயசுக்கு மேல சந்நியாசம் எடுத்துருவாங்க. சந்நியாசம் எடுத்து பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணணும்னு போயிருவாங்க. அப்ப அது மூலியமா வர பலன்கள் எல்லாமே பகவானுக்கு நம்ம செலுத்தும் போது நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளால பகவானை சீக்கிரமா திருப்திப்படுத்த முடியும் இல்லையா. பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு வர்ற பலன்களை பகவானுக்கு கொடுத்துடணும். திருப்பியும் நம்ம எப்படி கொடுப்போம், மனசாலதான் கொடுப்போம் இல்லையா, மனசால ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது செயலால பக்தியால இல்ல பணத்தால அது செய்யறத அடுத்தது. ஃபர்ஸ்ட் மனசால நம்ம அதை பகவானுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நைவேத்தியம் பண்றது இல்லையா. பண்ணும்போது என்ன ஆகுது, பகவான் சீக்கிரமா திருப்தி அடைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குறாரு பிருத்து மகாராஜ் அவரோட பிரஜைகளுக்கு. அப்ப பிரஜைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பக்தர், அதுக்குதான் அர்ஜுனனை சத்திரியாவை சூஸ் பண்ணுவாரு. பகவத்கீதை பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் யாருகிட்ட சொல்லுவாரு, வெவஸ்வான், சூரிய பகவான் வெவஸ்வான் அப்படிங்கிறவரு சூரிய கிரகத்துக்கு அவரு ராஜாவா இருக்காரு இல்லையா, வெவஸ்வான்ங்கிற அவருக்குதான் முதல்ல பகவத்கீதை சொல்றாரு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் காலப்போக்குல அது பகவத்கீதை போயிருச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படிங்கறக்காக 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்துல அர்ஜுனனை திருப்பியும் தேர்ந்தெடுத்து பகவத்கீதையை கொடுக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் சத்திரியனுக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, சத்திரியனுக்கு பெரிய பவர் இருக்கு. அவங்க அரசாங்கத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு கீழே இருக்கிற பிரஜைகளுக்கு அவங்க தலைவர்களா இருக்கிறதுனால சீக்கிரமா அவங்க சொல்றத இவங்க கேட்டுக்குவாங்க. பிரஜைகள் அவங்க பக்தர்களா இருக்கும்போது பக்திக்கு உண்டான செயல்களை பக்தி தொண்டுல எப்படி ஈடுபடணும்னு ராஜா செஞ்சு காமிச்சு அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா பிரஜைகள் உடனே ஏத்துக்குவாங்க. இப்ப தலைவர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி செய்யற மாதிரி ஒன்னும் தெரியல இல்லையா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரஜைகள் என்ன பண்ணுவாங்க, தெய்வீக குணங்களை வளர்த்துக்குவாங்க. கொலை கொள்ளை இந்த மாதிரி பெண்களை இல்ல பெண்கள் ஆண்களையோ இல்ல ஆண்கள் பெண்களையோ தவறா உபயோகப்படுத்தாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காம இருக்கும் நாட்டுல. ஏன்னா எல்லாருமே தெய்வீக குணங்களை வளர்த்துக்கும் போது, எல்லாருமே சாத்வீக குணங்களை வளர்த்துக்கும் போது யாருக்குமே இந்த போட்டி பொறாமை கோபம் அகங்காரம் இதெல்லாம் இருக்காது. எல்லாத்தோட எண்ணமும் என்னன்னா கிருஷ்ணரை மையமா வச்சு பகவானை மையமா வச்சு வாழ்க்கையை நடத்துறதுனால எல்லாருக்குமே அவரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஒரு குளத்துல கல்லை தூக்கி போட்டோம்னா நடுவுல அப்படியே சுத்தி ரிப்பிள் எஃபெக்ட்ம்பாங்க. தண்ணி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி அப்படியே சுத்தி வட்டமா ஆகும். ஏன்னா அது தண்ணி டிஸ்டர்ப் ஆயிருச்சு ஒரு கல்லு போட்டதுனால இல்லையா.
இல்ல ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா அது அழுங்காம குலுங்காம இருக்கும். அப்ப நம்ம அந்த ஒரு கல்ல போடும்போது இல்ல இன்னொரு கல்லும் போடும்போது அது டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? அப்ப அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு கருத்து இருக்கு, இன்னும் மூணாவதுங்களுக்கு இன்னொரு கருத்து இருக்கும்போது யாருமே வந்து ஒட்டுக்கா வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும்போது எப்பாவது அந்த சண்டை சச்சரவுன்னு வரதான் செய்யும். ஆனா எல்லாருமே வந்து பகவான மையமா வச்சுட்டு அவரை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணத்துல எல்லாருமே செய்யும் போது அப்ப ஈஸியா இருக்கும் வாழ்க்கை. ஏன்னா எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துக்குமே பகவான் சேவையில ஈடுபடணும், அவரை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கம் தான் இருக்கும். அதுவே வாழ்க்கையோட லட்சியமா இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே வாழ்றது என்னன்னா ஒரு கடமையா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா திருப்தி அடைஞ்சிருவோம். எப்படி மரத்துக்கு தண்ணி மரத்தோட வேருக்கு தண்ணி ஊத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா மரத்துல இருக்கிற எல்லா பகுதியும் செழிப்பாகுதோ அதே போல நம்ம பகவானை திருப்திப்படுத்தும் போது நம்ம திருப்தி அடைகிறோம், நம்மளோட புலன்கள் எல்லாமே திருப்தி அடையுது. இது நம்ம இதையும் நம்ம படிக்கிறோம் சாஸ்திரத்துல இல்லையா? சோ இது பிருத்து மகாராஜோட கதை. சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம்.